Hi students, இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல 6 சம்ஸ் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம 7th சம்லேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் வீடியோஸ் வரும். 7th சம் பாருங்கள். இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட், ஜஸ்டிஃபை த ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. இந்த கீழே வந்து ஒரு 2-3 சம் கொடுத்துருக்கான். 2 சம் கொடுத்துட்டு இது வந்து பைஜெக்டிவாக இல்லையா அப்படின்னா என்ன ரீசன், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு ரீசன் எழுதணும். இது பைஜெக்டிவாக இல்லையான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், அப்புறமா ரீசனை பற்றி யோசிப்போம். இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். எஃப் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. ஸோ இது ஃபஸ்ட்டு இதுக்கு முதல்ல சொல்யூஷன் தனியாக கண்டுபிடிப்போம், அப்புறமா செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷனுக்கு எஃப் ஃப்ரம் எஃப் R to R is defined by f of x equal to 2x + 1. இதில் நம்ம என்ன பண்ணலான்னா R to R தானே, ஸோ நம்ம வந்து ஒரு x equal to 1, x equal to 2, 0 நம்மளுக்கு பிடிச்சது மைனஸும் போடலாம், ஃப்ராக்ஷனும் போடலாம். ஏன்னா ஆறுங்கிறது என்னது, ரியல் நம்பர்ஸ். ஸோ ப்ளஸும் போடலாம், மைனஸும் போடலாம், ஜீரோவும் போட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம், ஃப்ராக்ஷனும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம். ஒவ்வொன்றிலே ஒரு 2-3 போடுங்க போதும். நம்ம ஃபஸ்ட்டு f of 1 போட்டிருக்கோம். இப்போ 2x + 1 இல்லை, அப்போ என்ன அர்த்தம், 2x + 1னா என்ன அர்த்தம், 2 × x + 1ன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 1 போடணும். அப்போ 2 × 1 + 1, அப்போ 2 + 1 3. அடுத்தது எக்ஸுக்கு என்ன போட போகிறோம், 2 போட போகிறோம். அப்போ என்ன ஆயிரும், 2 × 2, எக்ஸுக்கு என்ன போட, அடுத்து 2 போட போகிறோம். இப்போ 2 × 2 என்ன ஆயிரும், 4, 4 + 1 5. அடுத்து x = 0 போட போகிறோம். இப்போ 2 × 0, 0, 0 + 1 1. அடுத்தது -1 போட போகிறோம். இப்போ 2 × -1, இப்போ -2 + 1, அப்போ -1. -2 + 1 ஏன் -1ன்னு தெரியும் இல்லைங்களா, -2 + 1 ஏன்னா -2 + 1 போடும்போது ஆப்போசிட் சைன் வந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணுங்கள், இல்லை யார் பெரியாலோ அவங்க சைனை போடுங்க. அப்போ -1 வந்துடுச்சு. இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கள். அடுத்தது ஒரு ஃப்ராக்ஷனில் ஒரு எடுத்துக்கலாம், ஒரு ஹாஃப்னு போட்டிங்கன்னா இப்போ 2x + 1னா அப்போ 2 × ½ + 1, இப்போ ½ 2 கேன்சல் ஆகிடும், இப்போ 1 + 1 2 வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் போட்டுக்கலாம். இது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4-5 போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து மேப் பண்ணி பார்க்கலாம். R to R நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவோம், ரியல் நம்பர்ஸ்னால் இப்போ மைனஸு, அப்புறம் 0, நம்ம ஹாஃப் எடுத்தனால 0க்கு 1க்கு நடுவில் ஹாஃப் போட்டுக்கிட்டோம். சரிங்களா? ஹாஃப் எடுக்கலைன்னா நீங்கள் அதை போட வேணாம். 1 2 3 4 எக்ஸட்ரா, மைனஸும் வரும், ஜீரோவும் வரும், ப்ளஸ்ஸும் வரும், 1 2 3 4ன்னு வரும். இங்கே ஏன் ஹாஃபை இன்க்ளூட் பண்ணிக்கலாம், நம்ம ஹாஃப்னு எடுத்து நம்ம போட்டனால 0க்கு 1க்கு நடுவில் ஹாஃப் போட்டுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம மேப் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம், 1க்கு என்ன வந்துச்சு 3, அப்போ 1க்கு 3, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1க்கு போட்டு 1 வந்து 3க்கு. சரிங்களா? அடுத்து என்ன கொண்டுச்சோம், 2க்கு 5, 0க்கு 1, 2க்கு 5, இப்போ 2, இங்கே 4க்கு அடுத்து 5 வருமா, அப்போ 2க்கு 5, 0க்கு 1, -1க்கு -1 தான் வந்துச்சு. கரெக்டுங்களா? ஹாஃபுக்கு 2, ஹாஃபுக்கு 2. இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன போட்டு வந்து என்னென்ன ஆன்சர் வந்துச்சோ அதை மேப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. ஆனால் வேறு, அதாவது இப்போ -1க்கு -1 தான், 0க்கு 1 வந்திருக்கு, ஹாஃபுக்கு 2 வந்திருக்கு, 1க்கு 3 வந்திருக்கு, 2க்கு 5 வந்திருக்கு. இப்போ நல்லா அதை நோட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்த இமேஜ் இன்னொரு எலிமெண்ட்டுக்கு வரலை, அதாவது தனித்தனி இமேஜாக தான் இருக்குது. இப்போ இவனோட இமேஜ் இதுதான்னா அந்த மாதிரி தான். இப்போ 2க்கும் 1க்கும் சேர்த்து ஒரே இமேஜ் வர கிடையாது, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் வந்துருக்கு. அப்போ இது எப்படி எழுதுவீங்க, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் டொமைன், இதுதான் டொமைன்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் டொமைன் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜ் இன் பி. அதை டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் டொமைன் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜ் இன் பி. அண்ட் கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஈக்குவல் டு ஆர். ஏன் இந்த ஸ்டெப்பு எழுதுகிறோம் அப்படின்னா இதுதான் கோடொமைன்.
இதுதான் கோடமைனு. ரேஞ்சுங்கிறது என்னென்னா இந்த மேப் ஆகி வந்திருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரேஞ்சில் வரும். நீங்கள் இதில் உள்ள ஒவ்வொரு வேல்யூஸ் போடும்போது உங்களுக்கு இதில் உள்ள ஆன்சர் வந்துக்கிட்டு தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்காக டிஃப்ரெண்ட் இமேஜ் தான். இப்போ கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக தான் வரும். ஸோ கோடமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஈக்குவல் டு ஆர். அதனால் இதை வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். பைஜெக்டிவ்னா அந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதுதான் ஒரு கண்டிஷன். இது செகண்ட் ஒன். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் டொமைன் வந்து டிஃப்ரெண்ட் இமேஜாக இருக்கணும். கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இது ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா எஸ் இட் இஸ் ஏ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த ரீசன் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு கேட்டுக்காளிங்களா, அதுக்கு இதுதான் முக்கியம். இந்த ரீசன் கண்டிப்பாக எழுதணும். எழுதுனாதான் அதுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? எழுதலைன்னா அதுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது. ஸோ அது கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இதிலே செகண்ட் சம். f from r to r is defined by f of x equal to 3 minus 4x square கேட்டுதாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதே மாதிரி நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன போட்டுக்கிறேன் 1 2 அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ 1 போட்டால் என்ன வரும்? 3 minus 4 into 1 square. இந்த 1 squared 1. அப்போ 4 into 1 என்ன ஆயிரும்? 4 ஆயிடுச்சு. இப்போ 3 minus 4ங்கிறது 3 minus 4 பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? minus 4 plus 3 பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், 4ல் 1 3 போச்சுன்னா 1. யார் பெரிய ஆள்? இவன் தான் பெரியவன். அப்போ இவனோட சைனை போடணும். இப்போ -1 இப்படி தான் போடணும். 2 போடுங்க, போடலாம். இப்போ 3 minus 4 into 2 ஸ்கொயர்னு போடுவோம். அப்போ 3 minus 4 into 2 ஸ்கொயருங்கிறது 4 ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், 4 4s are 16. அப்போது 16ல் 3 போச்சுன்னா 13. யார் பெரிய ஆளோ அவன் சைனை தான் போடணும். ஸோ இப்போ இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்னொரு வாட்டி இதை பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட் ஈஸியாக புரிஞ்சிடும். 3 minus 4 into 2 ஸ்கொயர்டுங்கிறது 4. இப்போ 3 minus 4 into 4. அப்போ என்ன வந்துருச்சு? 3 minus 16. 3ல் 16 போகாது. 3ல் அப்போ 16 மேலே போட்டுட்டு கீழே 3 மாற்றி போட்டுக்கலாம். சைனோடு போட்டிங்கன்னா ஒரு சேஞ்சஸும் இல்லை, தப்பு கிடையாது. ஸோ இதை மேலே போட்டு இதை கீழே போடுங்க. அப்போ இதுதான் பெருசுக்கு -13. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா 0 போட போகிறோம். இந்த மாதிரி ரியல் ஆர்னு கொடுத்துட்டானா ஒரு 2 பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு 0 அப்படி போட்டுக்குங்க. இப்போ 3 minus 4 into 0 ஸ்கொயர். அப்போ 3 minus 4 into 0 ஸ்கொயர் 0. அப்போ 3 minus 0 அப்போ 3 வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி -1 போட்டிங்கன்னா -1 the ஸ்கொயர். இப்போ 1 வரும். இப்போ 3 minus 4. 3 minus 4னால் மேலே -4 + 3 போடுங்க. இப்போ -1. கரெக்டுங்களா? இப்போ வந்து இது எழுதுங்க 6 6 இந்த மாதிரி போட்டு -1 0 1 2 எக்ஸட்ரா நீங்கள் எதுவாக எடுக்கிறீங்களோ அதை போட்டுக்குங்க. இப்போ -1க்கு என்ன வந்துச்சு பாருங்கள், -1 வந்திருக்கு. இதை பார்த்து மேப் பண்ணிக்கோங்க. 1க்கு -1, 2க்கு -13. முதல்ல அதை போடுவோம். 1க்கு -1, 1 போட்டப்போ என்ன வந்துச்சு பாருங்கள், 1 போட்டால் -1, 2 போட்டால் -13, 1 போட்டால் -1, 2 போட்டால் -13. கரெக்டுங்களா? அடுத்தது 0க்கு 3 வருது. 0க்கு 3, 0க்கு 3, -1க்கு -1 தான். -1க்கு -1 இதுக்கெல்லாம் ஆரோ போட்டு இப்போ மேப் பண்ணுவோம். இப்போ மேப் பண்ணிங்கன்னா f(1)க்கு -1. இப்போ -1க்கும் -1 தான் வந்திருக்கு. சரிங்களா? 2க்கு -13, 0க்கு 3 வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டொமைன் do not have different images. ஏன்னா -1க்கும் -1 தான் போட்டிருக்கோம். அடுத்து என்ன வந்துச்சு பாருங்கள், 2க்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், 1க்கும் -1 தான், -1க்கும் -1 தான், 1க்கும் -1 தான், -1க்கும் -1 தான். அப்போது ரெண்டு இதுக்கும் சேர்த்து ஒரே ஒரு இமேஜ் தான் வருது. அப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் டொமைன்
do not have different images. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இமேஜஸ் வரலை. போன சம் மாதிரி எழுதணும். இங்கே பாருங்கள், போன சம் மாதிரி எழுதணும். அதாவது போன சம்மில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் வந்துச்சு, சரியா? அதனால் அப்படி எழுதணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2 எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் வருது. அப்போது தனித்தனி இமேஜஸ் கிடையாது. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வேறு ஒவ்வொரு இமேஜ் கிடையாது. 2 எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் கூட வருது. அப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் டொமைன் do not have different images. தனித்தனி இமேஜஸ் வரலை. ஏன்னா -1க்கும் 1க்கும் -1 தான் வருது. அதனால் இது நாட் 1 to 1. அதனால் இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் அழிச்சிருவோம். இப்போ நீட்டாக இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சரை. அப்போ தான் எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி ரிவைஸும் பண்ண மாதிரி இருக்கும். இது கொஸ்டின்னு டாட் மட்டும் வைக்கிறேன். இது ஃபஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவில் 2 எடுத்துக்கங்க, நெகட்டிவில் 2 எடுத்துக்கோங்க, ஹாஃப் வேணால் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் நெகட்டிவில் 2 பாசிட்டிவ் 2 0 எடுத்திங்கன்னா போதும். இது உங்களுக்கு புரியுதுக்கா? ஆஃப் போட்டுக்கோம். ஹாஃப் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் -2 கூட எடுத்து போட்டுக்கலாம். -2 கூட எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்குங்க. வந்ததெல்லாம் நீங்கள் மேப் பண்ணுங்கள். இப்போ நான் அழிச்சிட்டேன். நீங்கள் மேப் பண்ணுங்கள். எது போட்டால் எது வந்துச்சோ இந்த மாதிரி யாராவது போட்டிங்கன்னா யாராவாக போட்டுக்குங்க. இப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள், 1க்கு 3, 2க்கு 5. கொஞ்சம் நீட்டாக போட்டுங்க. 1க்கு 3, 2க்கு 5. இங்கே 5 நோட் பண்ணிக்கோங்க. 2க்கு 5, 0க்கு 1, -1க்கு -1, 0க்கு 1, -1க்கு -1, ஹாஃபுக்கு 2, ஹாஃபுக்கு 2. அவ்வளோதான். இப்படி போட்டுட்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் டொமைன் ஹாஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் பி. தேர்ஃபோர் கோடமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஈக்குவல் டு ஆர். அதனால் அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். எப்படி நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1, 2, 0, -1 இந்த மாதிரி 4 சம் போட்டுக்கோங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ மேப் பண்ணியாச்சு. இப்போ தான் தெரியுது 1க்கும் -1க்கும் இங்கே -1 தான் இமேஜாக வருது. ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் டொமைன் do not have different images. அதனால் இது 1 to 1 கிடையாது. ஸோ பைஜெக்டிவ் கிடையாது. அவ்வளோதான். இதுதான் சொல்யூஷன். ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் 8th ஒன் பார்க்கலாம். லெட் a ஈக்குவல் டு -1, 1, b ஈக்குவல் டு 0, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் f from a to b டிஃபைன் பை f of x equal to ax ப்ளஸ் தராங்க. a and b கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுதான் கொஸ்டின். அதாவது ab அவன் கொடுத்துட்டு f from a to b டிஃபைன் பை f of x equal to ax plus b is an onto ஃபங்க்ஷனா. அப்போ a and b கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கிவன் போட்டு ஏவை எழுதிட்டோம், பி எழுதிட்டோம், கொடுத்த கண்டிஷன் எழுதிட்டோம், இதெல்லாம் எழுதிட்டோம். ஆன்டூ இப்போ இஸ் அன் ஆன்டூன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? -1க்கு 0, 1க்கு 2. கரெக்டாக? இப்போ போடுங்க. அப்போ என்ன அர்த்தம்? f of -1 equal to 0. அவன் என்ன ஃபார்ம் கொடுத்துருந்தான்? ax ப்ளஸ் பி. எப்போ a இன்ட்டு -1 ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. ஏன்னா ஃபஸ்ட்டு x ஈக்குவல் டு என்ன போடணும்? -1. y ஈக்குவல் டு இப்போ என்ன வந்திருக்கணும்? 0. அதனால தான் இந்த f ஆஃப் ஒய்ங்கிறது என்ன அர்த்தம்? ஒய்ன்னு அர்த்தம். f ஆஃப் ஒய்ங்கிறது என்ன அர்த்தம்? ஒய்ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல f ஆஃப் ஒய்ங்கிறது ஒய். அப்போ அது என்னவாயிருச்சு? 0. அதனால தான் இப்போ 0 ஈக்குவல் டு a இன்ட்டு -1 ப்ளஸ் பின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் -a ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. இது கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி போட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க. -1, 0, 1, 2 கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே x ஈக்குவல் டு -1, ஒய் 0. ஒய்ங்கிறது தான் f ஆஃப் x. அப்போ இங்கே என்ன போடுவோம்? 0 ஈக்குவல் டு a இன்ட்டு -1 ப்ளஸ் b. அப்போ -a ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. இதை ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருந்தான்? f ஆஃப் இங்கே x ஈக்குவல் டு 1 போட்டால் y 2 வருது. அப்போ x இருக்க இடத்துல 1 போடுங்க, y இருக்க இடத்துல 2 போடுங்க.
அப்போ a + b = 2ன்னு கிடச்சிரும். கரெக்டாக? இதை செகண்ட் ஈக்குவேஷனை வச்சு ரெண்டையும் சால்வ் பண்ணோம். இப்போ முதல்ல ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணது புரியுதான்னு பார்த்துக்கோங்க. இது ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் பை f(x) ax + b நம்ம கொடுத்துருக்கான். ஸோ இது -1ன்னு எடுத்து yக்கு 0 வச்சு ஒரு ஈக்குவேஷனில் போட போகிறோம். 1ன்னு எடுத்து 2ன்னு வச்சு ஈக்குவேஷனில் போட போகிறோம். ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். மெத்தடை நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் மெத்தட். அது எப்படி போகிறோம் அப்படின்னா f(x) = ax + bன்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? இப்போ f(x)ங்கிறத y. அப்போ y = ax + b. கரெக்டாக? இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து -1 0. அப்போ எக்ஸுக்கு -1, ஒய்க்கு 0. அப்போ ப்ளஸ் பி ஆயிருமா? ஏன்னா இங்கே எக்ஸுக்கு -1 போட்டிங்கன்னா -a + b. இதை ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். அடுத்தது எக்ஸுக்கு 1 போடணும், ஒய்க்கு 2 போடணும். அப்போ என்ன வரும்? எக்ஸுக்கு 1 போடணும், அப்போ ஏவாயிரும். ஒய்க்கு 2 போடணும், அப்போ 2 = a + b. புரியுதா? அதுதான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். 2 = a + b 1, -a + b = 0 1. இப்போ இதை சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணுறதுக்கு இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். பிஏயும் ஆட் பண்ணிங்கன்னா 2b = 2. இப்போ b என்ன வரும்? 2/2 1 வந்துடுச்சு. இப்போ b = 1 கூட இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ -a, நான் இதில் போட்டாலும் சரி, இதில் போட்டாலும் சரி. இப்போ -a = +1 அந்த சைடு ஓடி போயிடுச்சுன்னா -1 ஆயிடும். இப்போ -a கேன்சல் பண்ணலாம். அப்போ a = 1. அவ்வளோதான். இப்போ a = 1, b = 1. அவன் ஏயும் பி தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து அவன் ஆன்டூ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான், ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ x = -1, y = 0ன்னு வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வாங்க. x = 1, y = 2ன்னு வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் கொண்டு வாங்க. ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து லைன் பை லைனாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கிவன்னு. சரிங்களா? இப்போ வந்து அவன் கொடுத்துருக்கிறத வந்து நோட் பண்ணிக்கிறோம். -1 0 1 2. இப்போ x = இது புரியலன்னா இது வச்சுங்க. x = -1, y = 0, y = ax + bயில் போடுறோம். அப்போது 0 = ஏன்னா y வந்து 0 = a × -1 + b. அப்போ 0 = -a + b. அப்போது -a + b = 0. அது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது x = 1, y = 2 போடணும். அப்போ x = 1 போட்டால் a × 1 + b. yக்கு என்ன போடணும்? 2. அப்போ a + b = 2. அதான் இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறது உங்கள் இஷ்டம். ஏன்னா இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிடும். 2b = 2, b 1 கிடச்சிடும். அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள். இப்போ ஏக்கு 1, பிக்கு 1. ஸோ போத் ஆர் 1 தான். இதை வந்து சொல்யூஷன் போட்டு எழுதிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து 7, 8 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் 9th சம் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.